கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 32வது வசனம். ரோமர் 15:32. In English it's Romans 15:30. In English it's Romans 15:30. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அதாவது ஒரு ஊழியம் செய்வதில் எப்படி திரியேக தேவன் அவசியம், திரியேக தேவன் செய்யறாருங்கிறத ரோமர் 15வது அதிகாரம் 16வது வசனத்துல சொன்னவரு மறுபடியுமாக இந்த திரியேக தேவன் எப்படி ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடியவராய், அதாவது நம்முடைய ஜெபம் யாரை நோக்கி இருக்கிறது? பிதாவாகிய தேவனை நோக்கி. யார் மூலமாக நம்ம ஜெபிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். எம்மை ஜெபிக்கும்படி நம்மளை உந்தி தள்ளுவது என்ன? பரிசுத்த ஆவியினுடைய அன்பு. எவ்வளவு அழகா நேர்த்தியா சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா, அப்ப திரியேக தேவன் எவ்வளவு அழகாக நம்ம சொல்லக்கூடியதை பார்க்கக்கூடியதாக, நான் உங்களை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தரை நோக்கி நீங்கள் என் சார்பாக தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல என்னுடைய சார்பாக நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்றீங்க. அப்ப என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டிய ரோமாபுரி சபையும் அப்போஸ்தலனாகிய பவுலும் சேர்ந்து ஜெபிக்க கூடியது. அப்ப என்னன்னா, ஜெபத்துல யாருமே வேடிக்கை பார்க்கறவங்க கிடையாது. அப்ப பவுலுக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்க என்ன அவருக்கு என்னமோ உதவி செய்தாங்க இல்ல, அவரோட சேர்ந்து அவர்களும் ஜெபிக்க கூடியது. இதனாலதான் சபையில நம்ம கூடி ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம் என்பது மிகவும் அவசியமான ஒரு காரியம். ஏன்னா அப்போஸ்தலனுடைய 12வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம், அங்க என்ன பேதுருக்காக சபை கூடி ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்ன பண்றாரு? என்னோட சேர்ந்து நான் போராடுவது போல நீங்களும் போராட வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அதாவது இந்த புதிய ஏற்பாட்டுல இங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு? போராடி ஜெபிக்கக்கூடிய, அதாவது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அகனின்னு சொல்லுவோம்ல. ஏன்னா இது ஒரு சாதாரண எப்பயும் போல அன்புள்ள இயேசுசாமி ஜெபம் சொல்லல. என்ன செய்யறாரு? இது ஒரு போராடக்கூடியதாக. கொலோசியர் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லும் போது என்ன, எப்படி எப்பாப்ராஸ் எப்பொழுதும் உங்களுக்காக போராடி ஜெபிக்கிறான்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி என்னோட சேர்ந்து போராடுங்கள். என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். ஏன்னா அவர்தான் நமக்கும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம இதெல்லாம் செய்யறோம். அதனால என்ன பண்ணுங்க, ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம். அப்ப நம்மளை உந்தி தள்ளி நமக்கு அதை ஜெபிக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். அப்ப ரோமர் 8வது அதிகாரம் 26 வசனத்துல அங்க சொல்லும்போது என்ன பண்ண சொன்னாரு? ஆவியானவர் நம்மோட கூட வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணுகிறார் என்று சொல்லக்கூடியதாக. அன்பினோ உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்போ இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான அப்போஸ்தலர், கிரேட்டஸ்ட் அப்போஸ்தலர் என்று சொல்லக்கூடிய அவர் என்ன கேட்கிறாரு? ஒரு சாதாரண விசுவாசிகள்கிட்ட ஜெபம் கேட்கிறாரு. அப்ப என்ன, கர்த்தருக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சமம். இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நம்ம எல்லாருமே கூடி ஜெபிக்க வேண்டியது அவசியம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய ஜெபத்தை நல்லா உந்தி தள்ளி ஜெபிக்கக்கூடிய மக்களா இருங்க. ஏன்னா நீங்க மத்தவங்கிட்ட ஜெபத்தை ஜெபிக்க சொல்லி கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய அப்போஸ்தலர் எவ்வளவு பெரிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த ரோமர் நிருபத்திலே பாத்தீங்கன்னா அவ்வளவு காரியங்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை கர்த்தர் இங்க வெளிப்படுத்துறாரு. ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி மாத்திட்டோம்? ஊழியக்காரங்கிட்ட போய் நம்ம ஜெபிக்கிறவங்களா மாறிட்டோம். வேத வசனம் என்ன சொல்லுது? ஊழியக்காரனுக்காக ஊக்கமா ஜெபிங்க, போராடி எங்களோட சேர்ந்து போராடி ஜெபிங்கன்னு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? அத நம்ம நமக்கு போய் ஊழியக்காரன் போய் ஊழியக்காரரை எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி மாத்தக்கூடிய ஒரு மாறுதலுக்கு வந்துட்டோம்.
அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஊழியர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மக்களா இருக்கிறோமா, இல்ல ஊழியர்கள்ட்ட போய் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இங்க தேவனுக்கென்று போராடக்கூடிய ஒரு பெரிய அப்போஸ்தலர்களே ஒரு சிறந்த அப்போஸ்தலர், தி கிரேட்டஸ்ட் அப்போஸ்தலர் சொல்லக்கூடிய பவுலே ஜெபம் கேட்கிறாரு. அப்ப எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம ஊழியக்காரங்கிட்ட போய் தலையை கொடுக்கறத விட்டுட்டு அவர்களுக்காய் ஜெபிக்கக்கூடிய மக்களாய், நம்ம யாரு ஜெபிச்சாலும் கர்த்தர் கேட்பார் என்ற ஒரு உறுதிப்பாடோடு ஜெபிக்கக்கூடிய மக்களாய் இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் நிறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஆம் ஆண்டவரே, உற்சாகமாய் ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாய், கர்த்தருடைய ஊழியம் ஆண்டவரே சுவிசேஷம் எங்கும் பரம்பி விரிவாக்க ஜெபிக்கக்கூடிய மக்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.